ஹலோ கைஸ், என்ஐஏ சோதனையால் கொந்தளிக்கும் சீமான் அப்படின்னு ரொம்பவே பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை பிடிக்காமல் மத்திய அரசு தாக்குதல் நடத்துவதாக என்ஐஏ சோதனைகளுக்கு சீமான் அவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகிறார். இந்தியாவில் தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை உயிர்ப்பிக்கும் வகையில் ஏற்கனவே கைதானவர்களுடன் தொடர்பு உள்ளதா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளான சாட்டை துரைமுருகன் போன்றோர் வீடுகளில் என்ஐஏ தேசிய புலனாய்வு ஏஜென்சி அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சோதனையில் லேப்டாப், செல்போன் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் 2024 லோக்சபா தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியே காணாமல் போய்விடும் என்று கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதில் இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாசிச பாஜக அரசு தமது அரசியல் ஆக்கிரமிப்புக்கும் அதிகார பரவலுக்கும் இடையூறாக உள்ள ஜனநாயக அமைப்புகள் மீது ஏதேச்சதிகார கொடுங்கரம் கொண்டு தாக்குதல் நடத்துவது அண்மைக்கால தொடர்கதையாகிவிட்டது என்றும் கூறியுள்ளார். அந்த வகையில் மக்களாட்சி பாதையில் அறிவாயுதம் ஏந்தி தமிழ் மொழிக்காகவும் வருங்கால தமிழ் இளம் தலைமுறை நலத்திற்காகவும் தொடர்ச்சியாக களத்தில் நின்று போராடும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் அச்சுறுத்தும் நோக்கத்தில் இந்திய ஒன்றியத்தை ஆளும் மோடி அரசு தனது கைப்பாவையான என்ஐஏ மூலம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் வீட்டில் சோதனை என்ற பெயரில் நடத்தியுள்ள அரசியல் பழிவாங்கும் போக்கினை கண்டித்து பேசிய தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே. மணியரசன் அவர்களுக்கும், எஸ்டிபிஐ கட்சியின் தமிழக தலைவர் சகோதரர் நெல்லை முபாரக் அவர்களுக்கும், மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் சகோதரர் தமிமுன் அன்சாரி அவர்களுக்கும், மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கும், தமிழ் தேச தன்னுரிமை கட்சி தலைவர் ஐயா ஆ. வியனரசு அவர்களுக்கும் எனது அன்பினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இவ்விதமாக சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார்.